விஜயாவின் வஞ்சக எண்ணம் கோவில் வாசலில் அரங்கேறுகிறது. மனமெங்கும் மீனாவுக்கு எதிரான விஷமத்தனமான எண்ணங்கள் சூழ்ந்திருக்க, சிந்தாமணியின் துணையோடு ஒரு பெரும் சதிவலையை பின்னுகிறாள் விஜயா. அந்தப் போலிச் சாமியாரை பார்ப்பதற்காக கோவில் வாசலில் காத்திருக்கும் அவளது முகத்தில் பயமும், அதே சமயம் மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்றப் போகிறோம் என்ற ஒருவித வக்கிரமான மகிழ்ச்சியும் கலந்திருக்கிறது. அவர் சொன்னதைக் கேட்டு அவள் பயந்து ஓடி வருகிறாள் என்று சிந்தாமணி சொல்லும்போது விஜயாவின் கண்கள் குரூரமாக மின்னுகின்றன. அண்ணாமலையின் உயிருக்கு ஆபத்து என்ற பொய்க்கதையை நிஜமாக்க ஊர் முழுக்க ஆட்களை வைத்து அந்தச் சாமியாரின் சக்தியைப் பற்றி பேசச் சொல்கிறாள். தனது கணவரின் நீண்ட ஆயுளை பகடைக்காயாக வைத்து ஒரு மருமகளின் வாழ்க்கையை சிதைக்கத் துணியும் விஜயாவின் இந்த அத்தியாயம் ஒரு மாமியாராக அவள் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறாள் என்பதைக் காட்டுகிறது. அவளது ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு அசைவிலும் வஞ்சகத்தின் வாடை வீசுகிறது. கோவிலைச் சுற்றியுள்ள கூட்டமே ஒரு நாடக மேடையாக மாறுகிறது. காசு கொடுத்து அமர்த்தப்பட்ட ஆட்கள் அந்தச் சாமியாரம்மா சொன்னது அப்படியே நடந்ததாக பொய் சாட்சிகள் சொல்கிறார்கள். என் மகளுக்கு திருமணம் நடந்தது, என் கணவருக்கு வேலை கிடைத்தது என்று அவர்கள் சொல்லச் சொல்ல விஜயா அதை உண்மையென நம்புவது போல் நடிக்கிறாள். உண்மையில் இது மீனாவை வீழ்த்த அவள் விரித்த வலைதான். அந்தப் போலிச் சாமியாரம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் விஜயா முத்து செய்த செயலுக்காக வருந்துவது போல் பாசாங்கு செய்கிறாள். என் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்கும்போது அங்கிருக்கும் சூழலே ஒருவிதமான மர்மமான மற்றும் பயங்கரமான உணர்வை தருகிறது. உன் முதல் மருமகள் உன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்தச் சாமியார் சொல்லும்போது விஜயாவின் உள்ளத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூக்கிறது. அண்ணாமலையின் உயிரைக் காப்பதாகச் சொல்லி மீனாவை அனாதையாக வீதியில் நிறுத்த துணியும் விஜயாவின் இந்த துரோகம் உச்சக்கட்டத்தை எட்டுகிறது. தனது பிறந்த வீட்டிற்குச் சென்ற மீனா மனபாரத்துடன் அமர்ந்திருக்கிறாள். அண்ணாமலை மாமாவின் உயிருக்கு தன்னால் ஆபத்து நேருமோ என்ற பயம் அவளை தூங்க விடாமல் வதைக்கிறது. சீதா மற்றும் சத்யாவிடம் தனது மனக்குமுறலை கொட்டுகிறாள். நான் அந்த வீட்டில் இருந்தால் மாமாவுக்கு ஏதோ ஆகிவிடும் என்று சாமியார் சொன்னது என் நெஞ்சை பிளக்கிறது என்று கலங்குகிறாள். மீனாவின் கண்களில் வழியும் கண்ணீர் அவள் அந்த புகுந்த வீட்டின் மீது வைத்திருக்கும் அளவற்ற பாசத்தைச் சொல்கிறது. ஆனால் அவளது அம்மா சீதா அவளுக்கு ஆறுதல் கூறி, நீ பொன்னியம்மாவின் பிள்ளை, உன்னால் யாருக்கும் தீங்கு நேராது என்று தேற்றுகிறாள். இருப்பினும் விஜயா விரித்து அந்த மூட நம்பிக்கை வலைக்குள் மீனா சிக்கிக் கொள்கிறாள். தான் நேசிக்கும் மாமாவின் உயிருக்காக அந்த வீட்டை விட்டு வெளியேறவும் தான் தயார் என்ற தியாக உணர்வு அவளிடம் மேலோங்கி நிற்கிறது. ஒரு பக்கம் முத்துவின் அன்பு, மறுபக்கம் மாமாவின் உயிர், இந்த இரண்டிற்குமிடையே சிக்கித் தவிக்கும் மீனாவின் தவிப்பு பார்ப்பவர் நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. சத்யா தனது அக்காவின் நிலையை பார்த்து வெகுண்டெழுகிறாள். மூட நம்பிக்கைகளால் ஒரு குடும்பமே சீரழிவதை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எல்லாரும் கடந்த காலத்தைச் சொல்லலாம், ஆனால் எதிர்காலத்தை யாரால் சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்புகிறாள். ஒரு மருத்துவமனையில் பணியாற்றும் அவளுக்கு உயிரும் மரணமும் இறைவனின் கையில் அல்லது மருத்துவத்தின் கையில் இருப்பதை தவிர இதுபோன்ற போலிச் சாமியார்களின் கையில் இல்லை என்பது நன்றாகத் தெரியும். அக்காவின் பயத்தைப் போக்க ஒரு உண்மையான ஜோதிடரை வீட்டிற்கு வரவழைக்கிறாள். அந்த ஜோதிடர் ஒருவரின் ஜாதகத்தால் இன்னொருவர் இறக்க மாட்டார்கள் என்று சொல்லும்போது சத்யாவின் முகத்தில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. விஜயாவின் சூழ்ச்சியை முறியடிக்க சத்யா எடுக்கும் இந்த முயற்சி அறிவியலுக்கும் அறியாமைக்கும் இடையிலான போராட்டமாக மாறுகிறது. தன் அக்காவுக்கு நேர்ந்த அநீதியை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் சத்யாவின் பாத்திரம் இந்த தொடரில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. ஜோதிடர் சொன்ன பரிகாரங்களைக் கேட்டு மீனா சற்றே நிம்மதி அடைகிறாள். விளக்கேற்றி வழிபடுங்கள், எதிர்மறை ஆற்றல் விலகும் என்று அவர் சொன்னது அவளுக்கு ஒரு பிடிமானத்தை தருகிறது. விஜயா சொன்னது போல் வீட்டை விட்டு வெளியேறத் தேவையில்லை, மாறாக இறை வழிபாட்டின் மூலம் மாமாவைக் காக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் துளிர்விடுகிறது. இருப்பினும் விஜயா இதை ஏற்றுக்கொள்வாளா என்ற அச்சம் அவளிடம் இருக்கிறது. தன் தங்கை சத்யா மற்றும் அம்மா சீதாவின் வற்புறுத்தலால் மாமாவிடம் இதைப் பற்றி பேச முடிவு செய்கிறாள். மீனா இப்போது ஒரு தெளிவை பெறுகிறாள். அன்பு இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமில்லை. ஆனால் விஜயா பின்னிக் கொண்டிருக்கும் அந்த சதிவலையின் ஆழம் அவளுக்குத் தெரியாது. அந்தப் போலிச் சாமியாரும்
வாங்கிய காசுக்காக ஆடும் நாடகமும் அம்பலமாகும் வரை மீனாவின் போராட்டம் தொடரும் என்பதை அவள் உணர்கிறாள். தன் மாமாவின் நலனுக்காகவும் தன் தாலி பாக்கியத்திற்காகவும் எதையும் செய்ய துணியும் ஒரு வீரமான பெண்ணாக மீனா உருவெடுக்கிறாள். இந்த அத்தியாயத்தின் இறுதியில் குழந்தைகளுக்குச் சொல்லப்படும் ஒரு நீதிக்கதை ஒட்டுமொத்த கதையின் சாரத்தையும் விளக்குகிறது. சோமு என்ற சிறுவன் ஒரு கருப்பு பூனை குறுக்கே சென்றதால் தனது முக்கியமான கால்பந்து போட்டியை தவிர்த்து விடுகிறான். அதனால் அவனது அணி தோற்றுப் போகிறது. பூனை குறுக்கே சென்றது அபசகுனம் என்ற மூட நம்பிக்கை அவனது திறமையையும் உழைப்பையும் முடக்கிவிடுகிறது. இறுதியில் பூனை என்பது இறைவனின் படைப்பு, அது உணவைத் தேடித்தான் ஓடுகிறது என்பதை அவன் உணர்கிறான். இதேபோல் மீனாவின் வாழ்க்கையிலும் விஜயா என்ற கருப்பு பூனை குறுக்கே வந்து அவளது மகிழ்ச்சியைத் தடுக்க முயல்கிறது. மூட நம்பிக்கைகள் ஒரு மனிதனின் முன்னேற்றத்தையும் குடும்பத்தின் ஒற்றுமையையும் எப்படிச் சீரழிக்கும் என்பதற்கு இந்த சோமுவின் கதை ஒரு சிறந்த உதாரணமாக அமைகிறது. தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எந்தச் சகுனத்தாலும் ஒருவரை வீழ்த்த முடியாது என்ற உயரிய கருத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது.